கடவுளே ப்ளீஸ் பவியை எப்படியாவது காப்பாற்றி கொடுத்துரு. நான் இன்னைக்கு பாட்டிக்கிட்ட கூட சத்தியம் பண்ணேன், இனிமே பவியை எப்போவுமே எளிமையாகவே நினைக்க மாட்டேன்னு, எதுக்காகவும் விட்டு கொடுக்க மாட்டேன்னு. இப்போ நான் உன்கிட்டயும் சத்தியம் பண்ணி தரேன். அவளை நான் இனிமே பத்திரமா பார்த்துப்பேன். அவளுக்கு இனிமே எந்த ஆபத்தும் வராமல் பார்த்துப்பேன். ப்ளீஸ் கடவுளே, பவிக்கு மட்டும் எதுவும் ஆகாமல் அவளை காப்பாற்றி என்கிட்ட வந்து சேர்த்துரு. யாரோ ஓடுற மாதிரி தெரிஞ்சது. ஒருவேளை பவி அந்த ரவுடிங் கிட்ட இருந்து தப்பிச்சு ஓடுறாளோ? சாமி தான் நம்ம வேணுனதுக்காக பவியை காப்பாற்ற ஒரு சான்ஸ் கொடுத்துருக்காங்கன்னு நினைக்கிறேன். இதுக்கு மேலே லேட் பண்ணக்கூடாது. பவியை நாமளே எப்படியாவது தேடி கண்டுபிடிக்கணும். சத்தமுட நான் தான் எந்திரி. சார், இது பவியோட சவுண்ட் தான். அந்த பக்கம் இருந்து தான் வருது. வாங்க சார். உன்னை காப்பாத்தாதான் நானும் வேணுமாமோ வந்திருக்கோம். வா, செருப்பை போடு. வா போலாம். ஏண்டா பொடிப்பையில, நீதான் இவளை காப்பாத்த வந்தியா? ஒழுங்கா ஓடி போயிரு. ஏய் வாடி. வா. அவளை விடுங்க. வாண்டற. ஏய் வா. வர புரியலையோ? கையை விடுங்க. விடுங்க. வாடி. என்ன விடுங்க. வாடின்ற. அவளை விடுங்க. விடுங்க. என்ன விடுங்க. ஏய் வா. வர புரியலையோ? ஏய் ஏய் இல்ல
இங்கிருந்து தான் சத்தம் வந்துச்சு. யாரையுமே காணோம். சார் தெரியலையே சார். இங்கே தான் எங்கேயாவது இருக்கணும். வாங்க கண்டுபிடிச்சிடலாம். வாங்க. பவி, 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 பவி. அர்ஜுன், அர்ஜுன், அர்ஜுன். என்னாச்சு சார்? சார், கார்ல இருந்த அர்ஜுனை காணோம் சார். என்ன சார் சொல்றீங்க? கார்ல தானே அந்த பையனை இருக்கு சொன்னோம். எங்க போனா? தெரியலையே சார். அர்ஜுன், அர்ஜுன், அர்ஜுன். இதான் சார், இந்த மாதிரி சிச்சுவேஷன்ல சின்ன பசங்களை வச்சிருக்க கூடாது. அர்ஜுன், அர்ஜுன். சார் ஒரு நிமிஷம். சொல்லுங்க சார். இங்க ஒரு சின்ன பையன் தனியா இருந்தான். அவனை பாத்தீங்களா? இல்லையே சார். சார், ஒரு சின்ன பையனும் சின்ன பொண்ணும் இந்த பக்கம் போனாங்களே, அவங்களே கேக்குறீங்க? என்னது, 2 பேர் சேர்ந்து போனாங்களா? ஆமா சார், இப்பதான் பார்த்தேன். அவங்க எந்த பக்கம் போனாங்க? இதோ இந்த பக்கம் போனாங்க சார். சார் வாங்க சார், போய் பார்க்கலாம். வாங்க. ஹலோ. டேய் வேணு, எங்கடா இருக்க? அக்கா, நான் பவியை தான்க்கா தேடி போயிட்டு இருக்கேன். டேய், நீ அவளை தேடு, என்னமோ பண்ணு. அர்ஜுன் எதுக்குடா கூட்டிட்டு போன? மணி என்ன ஆகுது தெரியுமா? டேய், நீ முதல்ல அவனை வீட்ல கொண்டு வந்து விடு. இல்லக்கா, அர்ஜுனையும் காணோம். என்னது, அர்ஜுனை காணுமா? ஆமாக்கா, பவியை தேடும்போது அர்ஜுனும் மிஸ் ஆயிட்டான். ஏய், என்னடி என்னாச்சு? ஏங்க, என்னங்க இவன் அர்ஜுனை காணும்னு சொல்றான்? போனை கொடு. டேய் வேணு, என்னடா நடக்குதுங்க? இல்ல மாமா, நானும் இன்ஸ்பெக்டரும் பவியை தேடி போனோம். அர்ஜுனை கார்ல தான் இருக்க சொன்னோம். வந்து பார்த்தா அவனையும் காணோம். என்னது? இப்பதான் தெரிஞ்சது, பவியும் அர்ஜுனும் ஒன்னா தான் இருக்காங்களா. 2 பேரையும் ரவுடிங்க துரத்திட்டு இருக்காங்களா. டேய், என்னடா விளையாடிட்டு இருக்கியா? அவங்கள விட்டு நீ என்னடா பண்ணிட்டு இருக்க? நீ முதல்ல எங்க இருக்கன்னு சொல்லு, லொகேஷன் அனுப்பு. நாங்க உடனே கிளம்பி வரோம். இல்ல மாமா, நானே. நீ ஒண்ணு கிளிக்க தேவையில்ல, இருக்கிற இடத்த அனுப்பு. ஹலோ. என்னங்க, என் புள்ளைக்கு என்னங்க ஆச்சு? நீ முதல்ல வா, நாமளே போய் அர்ஜுனை தேடி கண்டுபிடிச்சு கூட்டு வருவோம். அவனுக்கு ஒன்றும் ஆகாது. வா போலாம். இப்பதான் கடையை மூடுறேன். பவி, அங்க போய் நம்ம ஒளிஞ்சுக்கலாம். இல்லைன்னா அவங்க நம்மளை பிடிச்சிடுவாங்க. வா. வரும்போது சாப்பிட என்ன வாங்கிட்டு வரணும்? சரி, வாங்கிட்டு வந்துடுறேன். இதோ வந்துடுறேம்மா. அண்ணே, இங்க ஒரு சின்ன பையனும் பொண்ணு வந்தாங்களா, பாத்தீங்களா? அப்படி யாரும் வரலப்பா. அர்ஜுன், கதவை மூடுறாங்க. சத்தமோடாத. ரவுடிங்க வெளியே தான் இருக்காங்க. நீ கொஞ்சம் அமைதியா இரு.
சிஸ்டர் சிஸ்டர் ம் உங்க பேர் என்ன சொன்னீங்க? ரோஜா. மிஸ் ரோஸ், நீங்க கொடுத்த ஜூஸ் வேற லெவலில் இருந்துச்சு. அப்படியே காத்துல மிதக்கிற மாதிரியே இருந்துச்சு. இஃப் யூ டோன்ட் மைண்ட், இன்னொரு கிளாஸ் ப்ளீஸ், இன்னொரு கிளாஸ். இவனுக்கு 2 தூக்க மாத்திரை போட்டும் மயங்க மாட்டேங்கிறான். இதுல இன்னொரு ஜூஸ் வேறையா? ஷோ, ப்ளீஸ். என் பொண்டாட்டிக்கிட்ட ஜூஸ் கேட்டா அவ என்ன ஜூஸ் மாதிரி புழிஞ்சிருவா. அதனால தான் ப்ளீஸ் நீங்களே ஒரு டம்ளர் ப்ளீஸ். உனக்கு இன்னொரு ஜூஸ் எல்லாம் போட்டா நீ மயங்க மாட்ட. மண்டேல ஒன்னு போட்டாதான் நீ மயங்கு. நீ இன்னும் அம்மாக்கு டவல் பாத் கொடுத்துட்டு இருக்க? அதெல்லாம் அப்பவே முடிச்சிட்டேன்க்கா. அப்புறம் ஏன் கதவை சாத்தி வச்சிருக்க? நான் சாத்தல, எல்லாம் உங்க வீட்டுக்கார் தான். அவர் என்ன வேலை பண்ணிட்டு இருக்காருன்னு நீங்களே வந்து பாருங்க. ரூம்குள்ள வந்து என்ன பண்ணிட்டு இருக்கீங்கன்னு கேட்டதுக்கு இது என் வீடு, ஏன் இஷ்டம்னு சொல்றாருக்கா. இத நீ என் பொண்டாட்டிக்கிட்ட சொன்ன உன் வேலையே போய்டுன்னு மிரட்டுறா இருக்கான். நல்ல வேலை நீங்க வந்தீங்க, ரொம்ப தேங்க்ஸ்க்கா. அம்மாவை பார்த்துட்டு வரேன்னு சொல்லிட்டு இங்க என்ன வேலை பண்ணிட்டு இருக்கீங்க? உங்களை எந்திரிங்க. ஜோதி, நான் அத்தையை கண்ணு முடிக்க வைக்கிறதுக்கான ட்ரீட்மெண்ட் தான் கொடுத்துட்டு இருக்கேன். வாங்க, இன்னைக்கு நான் கொடுக்குற உங்களுக்கு ட்ரீட்மெண்ட். பார்த்து பார்த்து. சாரி ரோஜா, நீ உன் வேலையை பாரு. பயமா பாஸ்வேர்டு என்ன சொன்னாங்க? 7831. அதான். ஹலோ, என்னாச்சு ரோஜா? நகை எடுத்துட்டியா? இல்ல மேடம். இன்னும் அதை எடுக்காம அங்க என்ன பண்ணிட்டு இருக்க? அதை எடுக்கிறதுக்குள்ள இந்த ஜோதியோட ஹஸ்பண்ட் வந்து ரூம்குள்ள உட்காந்துட்டாரு மேடம். இப்பதான் அவர் ஒரு வழியா கிளம்பி போனாரு மேடம். என்ன ரோஜா, இருக்கிற சிச்சுவேஷன் புரியாம காரணம் சொல்லிட்டு இருக்க? அவன் தான் அங்க இருந்து போயிட்டான்ல, அப்ப நகை எடுத்துற வேண்டியதானே?
ட்ரை பண்ண மேடம், லாக்கர் ஓபன் ஆக மாட்டேங்குது. என்ன சொல்ற? பாஸ்வேர்ட் கரெக்டா போட்டியா? ம் போட்டேன் மேடம். 7831. உன்கிட்ட நான் எவ்வளவு தூரம் சொல்லி அனுப்புனேன்? பாஸ்வேர்ட் 7381. அத விட்டுட்டு வேற நம்பர் போட்டா எப்படி திறக்கும்? சீக்கிரம் பாஸ்வேர்டை போட்டு நகையை அங்கிருந்து எடுத்துட்டு சீக்கிரம் கிளம்பு. இதுக்கு மேல லேட் பண்ணாத. சரி மேடம். பாஸ்வேர்டை போய் தப்பா போட்டுட்டோமே. ஆ 7381. ஆ என்னாச்சு பவி? ஓடி வரப்ப கால் அடிபட்டுருச்சுன்னு சொன்னல, அதான் இப்ப ரொம்ப வலிக்குது. ஒரு நிமிஷம் இரு, நான் இங்க ஏதாவது மருந்து இருக்கான்னு பாக்குறேன். அரிசி மண்டியில எப்படி ஆயில்மெண்ட் இருக்கும்? இரு போய் பாக்குறேன். கொஞ்சம் பொறுத்துக்கோ, வலி சரியாயிடும். தேங்க்ஸ் அர்ஜுன். அர்ஜுன், சொல்லு பவி. எனக்கு பயங்கரமா பசிக்குது. காலையில இருந்து எதுவுமே சாப்பிடலையா, பசிக்கும் ஓடி வந்ததுக்கும் அப்படியே மயக்கம் வர மாதிரி இருக்கு. சரி சரி இரு, நான் இங்க ஏதாவது சாப்பாடு ரெடி பண்ண முடியுமான்னு பாக்குறேன். இதுல எப்படி அர்ஜுன் ரெடி பண்ணுவ? இரு, ஏதாவது யோசிக்கிறேன்.